ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். டெய்லி நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடித்து போச்சு, வேறு ஏதாவது டிஷ் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லாவே கேட்குது. உங்களுக்கான ஒரு சூப்பரான நைட் டின்னர் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். கோதுமை மாவில் கோதுமை தோசையை கொஞ்சம் வித்தியாசமாக எக் சேர்த்து எக் கோதுமை தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி மாவு கலக்கணும், இது கூட என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம். கோதுமை மாவு நான் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். உங்கள் வசதிக்கு எத்தனை தோசை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கூட கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி கசக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் கோதுமை தோசை நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க. கோதுமை தோசை கரைக்கிறப்ப அங்கங்கே கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டி இல்லாத நல்லா இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. மாவு கரைக்கிறப்பவே நம்ம ஓமம் சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் கூடுதலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், கோதுமை மாவு இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம இது கூட எக்கு சேர்க்க போகிறோம், அதனால் மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவு நீர்க்க இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இது கூட வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படும்னு பாருங்கள். எண்ணெய், முட்டை, மிளகு சீரக பொடி, இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு மட்டும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற பக்குவத்துக்கு கரைச்சி ரெடியாக வச்சுக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்ச பிறகு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. எடுத்த உடனே நிறைய ஆயில் அப்ளை பண்ணாதீங்க, தோசை ஊற்றுறதுக்கு வராது, அங்கங்கே ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரல, ஜஸ்ட்டு மாவை ஊற்றிட்டு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சிவக்க விடணுங்க. நம்ம ஆர்டினரி அரிசி மாவில் முட்டை சேர்த்து ஊற்றுற மாதிரி கோதுமை மாவில் ஊற்ற முடியாது. அதனால் அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து வரணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் எல்லாமே, அந்த ஓரப்பகுதி எல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா முருகலாக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த தோசையில் பாருங்கள், ஓரம்லாம் நல்லா முருகலாக வந்திருக்கு. ஒரு புறம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் திருப்பி போடுறப்பவே தெரியும் பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. அதே மாதிரி மறுபுறமும் சிவந்து நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டை தோசையினுடைய எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இப்படி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. பெப்பரோட கொஞ்சமாக சீரகத்தையும் சேர்த்து நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பெப்பர் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முட்டை நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு மறுபடியும் திருப்பி போட போகிறோம். ஆயில் சேர்த்துக்குங்க. அந்த எக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பாயில் ஆகுது. இப்போ ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பத்துக்கு நல்லாவே வருங்க. கோதுமை தோசையை திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 செகண்டுக்கு வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். இப்போ எக் கோதுமை தோசை ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே
சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமை தோசையில் எக்கு சேர்க்குறப்ப 2 புறமும் கோதுமை தோசை சிவந்த பிறகு தான் முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா பாயில் பண்ண பிறகு திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்து இறக்கணுன்னா சூப்பரான எக் கோதுமை தோசை ரெடி. இது ஆர்டினரி கோதுமை தோசை போல் இருக்காது, ரொம்பவே ருசியாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது சப்பாத்தி கேட்க மாட்டாங்க, இந்த எக் கோதுமை தோசையை தான் கேட்பாங்க. நல்ல ருசியாகவே இருக்கும். ஒயிட் சட்னி, கார சட்னி இதெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சில டைம் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று எடுத்து பிரித்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வெறுமனே எடுத்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கு மேலே நம்ம சால்ட்டுலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஜஸ்ட்டு பெப்பர் தூள் மட்டும் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். நம்ம தோசையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப எக்குலேயும் கண்டிப்பாக உப்பு கலந்துரும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான எக் கோதுமை தோசை ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.